தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதமருற்றி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறுகள் அப்படின்னு சொல்கிறது இது மிகப்பெரிய விஷயம். எனக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். அதனால் நான் எனக்கு சுற்றுச்சுவர் சார்ந்த விஷயத்தில் நான் கவனம் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு சுற்றுச்சுவர் மிகுந்த உயரத்தில் இருக்கணும். வீடு இருக்கிறது, வீடு இந்த வீட்டின் உயரம் என்பது தரைத்தளத்தை நம்ம கணக்கு போடும்போது ஒரு 12 அடிகள் 12.5 அடிகள் வைப்பாங்க. தரைத்தளத்திலிருந்து மேலே ரூப் லெவல் வரையிலும். அதே விஷயத்தை இந்த சுற்றுச்சுவரையும் எனக்கு யாரும் எட்டி குதிச்சிடக்கூடாது. பழங்காலத்தில் மாதிரி இதனோட உயரம், இந்த கட்டிடத்தின் உயரம் 12 அடிகள். இந்த மதில் சுவரோடைய வீட்டோட மதில் சுவர் உயரம் 12 அடிகள். அப்போது இந்த வீடு உள்ளே இருக்கிறது தெரியாது. இந்த வீட்டோட தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது இந்த வீட்டில் வெளியே தெரியாது. மாடி கட்டும்போது தான் இந்த கட்டிடத்தை இந்த 2 மாடிகள் கட்டும்போது தான் இந்த கட்டிடம் தெரியும். அதுவரையில் இது தெரியாது. தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் தெரியாது, ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் தெரியாது, ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த வீடு கீழ் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடு மறைக்கப்படுகிறது. அப்போது இது 2 மாடி கட்டும்போது ஓரளவுக்கு அது பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக, பெரிய அளவில் ஒரு தீமையை செய்யாத ஒரு நிகழ்வாக இருக்கும். தப்பித்து கொள்ளலாம். 2 கட்டான் 50% நல்லது, 50% தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல ஒரு விஷயம், ஆண்கள் பெரிய அளவில் உள்ளே இல்லாத போது, பெண்கள் மட்டும் இருக்கிற போது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்காத வீடாகத்தான் இருக்கும். அதே சமயம் ஒரு தளத்தில் நீங்கள் கட்டும் பொழுது, ஒரு மாடி எனக்கு போதும் அப்படின்னு கட்டும்போது, இந்த சுற்றுச்சுவரை பெரிதாக நீங்கள் வீட்டு உயரத்திற்கு எடுக்கும்போது எனக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு எதிர்மறை பலனை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். இதை கவனித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தாழ்மையான கருத்து. ஆக சுற்றுச்சுவரில் கவனம் முக்கியம். எப்பொழுதுமே வீட்டிற்கு வெளியிருந்து நீங்கள் வீட்டில் உள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது எல்லாமே தெரியணும், பார்வைக்கு தெரியணும். அந்த உயரத்தில் அந்த சுற்றுச்சுவர் என்பது தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஊர்வன சார்ந்த புழு பூச்சிகள், பாம்பு, சில கொடிய அந்த உயிரினங்கள், நம்ம விஷத்தன்மை உள்ள உயிரினங்கள் உள்ளே வருவதற்கு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சுற்றுச்சுவர் தானே தவிர, நீங்கள் திருடர்கள் வராத அமைப்பில் நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நாமே ஒரு தவறான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய செயலாக நாள் பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சுவரை கவனம் செலுத்தி மேற்கு சுவர் வேண்டுமானால், தெற்கு சுவர் வேண்டுமானால் நீங்கள் வீட்டோட உயரத்திற்கு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு வகையில் நம்ம வாஸ்துவின் ரீதியாக பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விஷயம், வடக்கு சுவரும் கிழக்கு சுவரும் எக்காரணம் கொண்டும் பெரிதாக வேண்டாம். இல்லை, எனக்கு வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் மேற்கு சுவரையும் தெற்கு சுவரையும் தாராளமாக கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வடக்கு சுவர் என்பது சரியான ஒரு 5 அடி உயரத்தில் தான் இருக்க வேண்டும். இதனை மாற்றி நீங்கள் அமைக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக அது குற்றமாக முடிந்துவிடும். சுற்றுச்சுவரில் கவனம் முக்கியம், அதில் வாஸ்துவும் முக்கியம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.